ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 நாளைக்கு முன்னாடி நடந்த எக்ஸைட்டோட சைபர் அட்டாக்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம எலான் மஸ்கே கதற விட்ட சைபர் அட்டாக் தான் இது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். எல்லா யூசர்ஸுமே எப்பவும் போல் அவங்கவுங்க அக்கௌண்ட்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சைட்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு என்ன காமிச்சிருக்குன்னா, சம்திங் வென்ட் ராங், ட்ரை ரீலோடிங் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இது எதனால் இப்படி வந்திருக்குன்னா, ஆல்ரெடி ஹேக்கர்ஸ் வந்து அதை டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்படி காட்டியிருக்கு. இருக்கிறதே இந்த இயரில் இதுதான் பெரிய சைபர் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க மஸ்குக்கு. இந்த சைபர் அட்டாக்குக்கு மஸ்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ பெரிய குரூப் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, 1 டேக்கு 3 டைம் இந்த அட்டாக் நடந்திருக்கு. அந்த 3 டைமே ஒவ்வொரு அட்டாக்கும் 1 hour நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் மஸ்க் சைட்லேருந்து இதை சொல்கிறாங்க. இந்த அட்டாக் என்ன டைமில் நடந்திருக்குன்னா, ஆஃப்டர்நூன் 3 o'clock பக்கம் இந்த அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 3 o'clock நடந்த அட்டாக்லேயே 2600 ரிப்போர்ட்ஸ் இந்தியா சைட்லேருந்து மட்டுமே எக்ஸைட்டுக்கு வந்து போயிருக்கு. அடுத்ததாக செகண்டாக நடந்த அட்டாக் வந்து நைட்டு 7:30க்கு நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு 1500 ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு. லாஸ்ட்டாக நடந்த அட்டாக் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அட்டாக்காக இருந்திருக்கு. ரொம்ப சைட்டை டவுன் பண்ணது. அது வந்து நைட் 9 o'clock நடந்திருக்கு. எக்ஸைட்டை வந்து 3 கேட்டகரியில் அடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் வந்து சைட்டாகவும் இருக்குது, ஆப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு சர்வரும் இருக்குது. இதை 3 சேர்த்து வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் வந்து ஒரு 50% அடி வாங்கியிருக்கு. ஆப் வந்து ஒரு 33% அடி வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. சர்வர் வந்து ஒரு 11% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மஸ்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ரிசோர்ஸ் இருக்கணும், சீக்கிரமாக நாங்கள் யாருங்க ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே வந்துட்டு டார்க் ஸ்டோம்னு ஒரு ஹேக்கர் குரூப் வந்து டெலிகிராமில் போடுறாங்க. இந்த அட்டாக்கை பண்ணது நாங்கள் தான், இதை வந்து நாங்கள் டிடாஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு டிடாஸ் அட்டாக் அப்படிங்கிற அட்டாக் நேமே சேர்த்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த டார்க் ஸ்டோமை பற்றி பார்த்தோம்னா, இவங்க வந்து 2023 கிரியேட் ஆன ஒரு குரூப்பு, ஹேக்கிங் குரூப்பு. இவங்களால் என்னென்ன பண்ண முடியும்னா, ஒரு அட்வான்ஸ்டு சைபர் வாரையும் க்ரியேட் பண்ண முடியும். என் சிஸ்டமை யாரும் ஹேக் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் பக்கா செக்யூராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள ஒரு 5 to 10 minutesல டோட்டலாக ஹேக் பண்ணி டவுன் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட ஸ்கில்ஸும் இருக்குது. இந்த ஹேக்கிங் குரூப் வந்து பலஸ்டீனுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கக்கூடிய குரூப்பு. இவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அகேன்ஸ்டு தான். இந்த சைபர் அட்டாக் இப்படி நடந்துட்டுருக்கு. மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஐபியை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாரு. ட்ரேஸ் அவுட் பண்ணையில் உக்ரைன் ஏரியா வந்து காட்டுது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஹேக்கரோட டார்கெட் வந்து மஸ்க்கு கிடையாது, ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப்பை ஏன் டார்கெட் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும். நியூஸ்லாம் ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா, இந்த ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா வந்து நம்ம மஸ்க்கு. அதனால தான் வந்து மஸ்க் அடிச்சிருக்காங்க. இப்போ மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டிவாக நிற்காமல் இருந்தாங்கன்னா மஸ்க்கு தப்பிச்சிருப்பார். அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் மஸ்க்கை டார்கெட் பண்ணி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்டெரக்டாக ட்ரம்ப்பே அடிக்கிற மாதிரி தான். கைஸ், நீங்கள் டீப்பாக எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.